அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி ஒரு வாட்டி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூனு அரிசி, சாப்பாட்டு அரிசி போட்டுக்கோங்க. அதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுலேயே நம்ம அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம தேங்காவோட வச்சு அரைக்க போகிறோம். தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு இதோட தக்காளி வெங்காயமும் நம்ம சேர்த்து அரைக்கணும். தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து உங்களுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எடுத்து ரெண்டையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சி தக்காளி வெங்காயமும் அரைக்க போகிறோம். இதோட உங்களுக்கு தேவையான குழம்பு மசாலா தூளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை ஒரு மண்சட்டியில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணத்துக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றாதீங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அரிசி கழுவின தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும்னு. அதையே ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதில் 10 பல் 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு நம்ம சட்டியை வச்சுருவோம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா வாசம் கமகமன்னு நல்லா மணக்குதுங்க. இதில் தேவைன்னா உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அந்த காய்கறி போட்டுக்கோங்க. நான் வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 கொதி கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. வெந்துருச்சு. இப்போ இது போதும் நம்மளுக்கு. நம்ம இதில் மீனை போட்டுக்குவோம். உங்களுக்கு என்ன மீன் வாங்குறீங்களோ அந்த மீனை போட்டுக்கோங்க. நான் நகர மீன் போடுறேன். போட்டு இது போட்ட உடனே சிம்மில் போட்டுருங்க. கொத்தமல்லி தூவிக்கோங்க. இன்னும் மீன் உடஞ்சிரும் சிம்மில் போடலன்னா. நல்லா கொதிக்க விட்டு கமன்னு நல்லா மணக்குது. கடைசியில் இதில் சோம்பு தூவிக்கோங்க. வாசமாக கமகமன்னு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதாரணமாக வைக்கிற மீனானத்தை விட. அவ்வளோதாங்க, மீனானம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.